சாப்பாடு எப்படி இருக்கு? நம்ம தென்காசிலேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் கேரளாவில் உள்ள பாலருவி. அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஃபேமஸான வளைவு, எஸ் வளைவு. இந்த வளைவை தாண்டி போனீங்கன்னா கேரளா, அதே மாதிரியே இந்த வளைவில் வந்து கீழே இறங்கினீங்கன்னா தமிழ்நாடு. இந்த வளைவுக்கு மேலே கூடி பிரிட்ஜில் ட்ரெயின் போகும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்ற நேரத்தில் அந்த ட்ரெயின் வந்தது. அதை லாஸ்ட்டு கட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாலருவி வந்தாச்சு. பாலருவியில் பைக்கோ காரோ பஸ்ஸோ எது இருந்தாலும் இங்கே விட்டுட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஒரு 5 கிலோமீட்டருக்கு பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பயணத்துக்கும் குளிக்கிறதுக்கும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த வர்ற பஸ்ஸில் ஏறணும். முதல்ல பஸ்ஸில் ஏறதுக்கு க்யூவில் நிற்கணும். க்யூவில் நின்று வருஷப்படி தான் விடுவாங்க, சும்மா எல்லாருமே ஏற முடியாது. வருஷப்படி நின்று லைன் படி தான் ஏற்றி விடுவாங்க. வாங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே தமிழ்காரங்க. அங்கே வேலை பார்க்குற கவர்மெண்டில் ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான். மிக அருமையாக என்ஜாய் பண்ணோம். பார்த்தீங்களா தம்பி கூடயே இருக்கும். எங்கள் கூடலாம் ஒரு செல்ஃபி எடுக்கல, சேட்டா செல்ஃபின்னு சேட்டா கூட போய் செல்ஃபி எடுத்துட்டோம். நாங்கள் வைப் பண்ணதை பார்த்து அங்கே உள்ள பெரியவங்கெல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் எங்கள் லெவலோட சூப்பராகவே வைப் பண்ணாங்க. இந்த பஸ்ஸு ஏறினதுலேருந்து அந்த பாலருவி போகிற வரைக்கும் இந்த ஆறை தாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டருக்கு இந்த ரோடை ஒட்டியே இந்த ஆறு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை, இந்த சைடு பார்த்தா ஆறு. வந்தாச்சுங்க. எதுக்கு நம்ம பைக்கு காரோ வேனோ வந்துச்சுன்னா அங்கே விட்டுட்டு வராங்கன்னா, இந்த ஒரு வந்து ஒன்வே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். எல்லா பஸ்ஸுமே போக முடியாது, எல்லா டிரைவருமே ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஆபத்தானது. அதனால தான் இங்கே உள்ளவங்களே பஸ் விட்டுருந்தாங்க. நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்து ரசிங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துட்டு, மழை வந்து சாரல் மாதிரி தான் அடிச்சது. ரொம்ப ஹெவியாலாம் வரல. ஹெவியாக வந்துருந்தால் எங்களை குளிக்க விட்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருந்து தண்ணி விழுதுனால மக்களை எப்போயுமே குளிக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக தண்ணி வந்ததுனால மட்டும்தான் எங்களை குளிக்க விட்டுருந்தாங்க. இப்படி இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கீழே தள்ளி குளிக்க விடுவாங்க. பெண்களுக்கும் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, அது வந்து தனியாக இருக்குது. இது ஆண்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் கூட உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பசின்னு ஒன்றும் இல்லைனா வெளியில் வந்திருக்கவே மாட்டோம். ரொம்ப நேரம் குளித்தோம், இருந்தாலும் குளிச்சது பத்தலை, ஆசை விடலை. இன்னும் குளிக்கலாம் தான் சொன்னாங்க. ஆனால் பசி எங்களை இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு எப்படி ஏற்றிட்டு போனாங்களோ அப்படியே வந்து இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைக்கோ காரோ எதில் வந்தோமோ அதை எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். சரி, சாப்பிட்டு ஏதாவது பக்கத்துலேயே ஸ்பாட் இருந்தால் அங்கே போகலான்னு பார்த்தோம். பாலருவியிலிருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தான். தென்மலை டைம் இருக்குது. போகிற வழியில் இந்த மாதிரி வீடு, மரம், செடி, கொடி ரசிச்சுக்கிட்டே போகலாம். போகிறதே தெரியாது. கேரளாக்குள்ளே போனாலே நம்ம பெட்ரோல் மட்டும்தாங்க டவுன் ஆகும். நம்ம எனர்ஜி எப்போயுமே டவுன் ஆகாது. ஏன்னா அங்கே உள்ள கிளைமேட் அப்படி எப்போயுமே நம்மளை செம வைப்பில் வச்சுருக்கோம். கிளைமேட் வந்து செம ஜில்லாக இருக்கும். எங்கெங்கேயோ போய் சுற்றி வைப் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்தில் எந்த ஏரியா இருக்கோ அதை பார்த்து செமையாக வைப் பண்ணலாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயோ ஃபேமிலி கூடயோ வர்றதுக்கு செம ஸ்பாட்டு, செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். போகிற வழியில் அழகாக பாருங்க. இந்த சைடு ரோடு, நடுவில் ஆறு, அந்த சைடு பார்த்திங்கன்னா வீடுங்கள். நமக்கு பார்த்தோன்னே தோணிடுச்சுங்க, இங்கே ஒரு வீடு இருந்து நம்ம இங்கேயே தங்கியிருந்தால் சூப்பராக இருக்கணும். வசதி வாய்ப்பு இல்லை, வீடெல்லாம் வாங்க முடியாது. அங்கே உள்ள அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, போய்கிட்டே இருக்கும். இதுதான் 13 கண் பாலம். அதாவது நம்ம குகைக்குள்ளேயே இருந்து ட்ரெயின் வரும், திரும்பி வந்து இந்த பாலத்தை கடந்து குகைக்குள்ளேயே ட்ரெயின் போயிடும். அந்த ட்ரெயினில் போகும்போதும் பார்த்திங்கன்னா இந்த ஆறு அதெல்லாம் தெரியும், ரோடு வீடு எல்லாமே தெரியும். நீங்கள் ட்ரெயினில் வந்தால் கூட இந்த பிளேஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா குகை தெரியுதா? அந்த குகைக்குள்ளே இருந்தால் ட்ரெயின் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள்ள குகைக்குள்ளேயே ட்ரெயின் போயிடும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஊர் தென்மலை, டேமு பேர் கல்லடானு. சரி ஓகே,
சாப்பிட்டுட்டு போயிடும், பசி ஓவர் ஆயிடுச்சுன்னு ஒரு சாப்பாடை போட்டேங்க. அருமையான சாப்பாடு. அங்கே ஃபேமஸ் ஆனது பரோட்டாவும் பீஃபு தான், பீஃப் கறி ரெண்டையுமே வாங்கினோம். ஒரு சாப்பாடை முடித்தோம், திரும்பி கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சுட சுட ஆவி பறக்குதுன்னு. ஆமாம், அங்கே ஹோட்டலில் எல்லாமே சுடு தண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியல. எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டேமுக்கு போனால் 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ உள்ளே எங்களெல்லாம் விடலை, வெளியிலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரியா இந்த டேமுக்கு போனீங்கன்னா 5 மணிக்குள்ளேயே போங்க. 5 மணிக்கு வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா ஒரு பார்க் அந்த மாதிரி உண்டு. அந்த இடத்துல மட்டும்தான் என்ஜாய் பண்ண விடுவாங்க, உள்ளே போக விட மாட்டாங்க. வாங்க இந்த டேமை வந்து பார்க்கலாம். இதுதாங்க அது, டேம்லேருந்து தண்ணி வந்து போகிற வழி. இந்த டேமை காட்டுறேன் பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹைட்டான டேம். நான் போயிருக்கிறேன், பட் இந்த வீடியோ தான் எடுக்க முடியல, இந்த டைம் போக முடியல. பார்த்தீங்களா, கல்லடா டேம், தெம்மலைங்கிறது ஊர், டேம் வந்து கல்லடா. நல்லா மழை பெஞ்சதுனால மழையில் நனைஞ்சிட்டோம். டைமாக ரொம்ப குளிராயிருச்சு. எங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியா இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் போனோம். பார்த்திங்களா, மேகம் வந்து மலையை ஒட்டி போகுது. அது மாதிரி இங்கே வீடு எல்லாமே ஒட்டி போகிற மாதிரி தான் இருக்கும் மேகமெல்லாம். அங்கே பார்த்தா தமிழ்லேயே போட்டுருந்துங்க, கல்லுக்கடனே. உடனே இறங்கிட்டோம். கல் உடம்புக்கு நல்லதுன்னு இறங்கி ஆளுக்கு ஒரு பாட்டில் குடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. தென்னங்கல் நான் மொதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. அங்கே வண்டி ஓட்டுற டிரைவர் யாருமே குடிக்கல, நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்த ஆள் மட்டும்தான் குடிச்சிருந்தோம். ஸோ வந்து குடிச்சிட்டு நீங்களும் வண்டி ஓட்டாதீங்க. இது போதை ஆகலை, இருந்தாலும் குடிச்சிட்டு ஓட்டாதீங்க, அது சேஃப் கிடையாது. சாராயத்தை குடிக்கிறதுக்கு கல் எவ்வளோ மேன். இது ஹில்ஸ் ஏரியா, நம்மளால் போக முடியாது, நார்மலான பைக்கு தான் வச்சுருக்கோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நாங்கள் போனதே நார்மலான பைக்கு தான், ஹீரோ ஹோண்டா, யூனிகார்ன் அந்த மாதிரியே நார்மலான பைக்கு தான் போனோம். உங்கள்கிட்ட எந்த பைக் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ஹெல்மெட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பயணத்தை இனிதாகவே நீங்களும் பண்ணலாம், பக்கத்துலேயே பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ரோடு கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஸ்லோவாக போங்க. ஓகேங்க, பாய். நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் எஸ் வளைவுக்கு மேலே கூடி போகிற ட்ரெயின். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.